நான் இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியான கடவுளை குறித்து உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வருகிறேன். பொதுவாக சபைகளிலும் மற்ற ஆலயங்களிலும் பிதாவை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அதிகமாக அநேக மக்கள் அறிந்திருக்கிற போதனைகளும், ஒரு விதத்துல சொல்ல போனா அநேக மக்கள் அதை மாத்திரமே அதிகமாய் அறிந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறியாதிருப்பது ஒரு வருத்தமான காரியம் மாத்திரமல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததினால் அநேக ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை அவர்கள் இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பொதுவாக நான் பிரசங்கிக்கிற வாழ்க்கையில் கற்றிருக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், என்னுடைய சொந்த ஆத்துமாவில் தேவாவியானவர் இடைப்படுகிற காரியங்களை மையமாக வைத்து அதிகமாக நான் பிரசங்கிக்க பழகியிருக்கிறேன். பிரசங்கத்தை செய்கிறவனாய் இது மட்டுமாக நான் வழக்கமான தொடர்ச்சியாக நான் கையாண்டு வருகிறேன். ஆகவே இந்த செய்திகள் என்னுடைய சொந்த ஆத்துமாவுக்கு பிரயோஜனமானவைகளாக இருக்கிறபடியால் சபையில் அது பிரயோஜனமாய் காணப்படுவது மிக அவசியமான ஒரு காரியம். ஆகவேதான் நாம் இந்த பிரசங்கத்தை பார்த்து கடைசியில ஒரு 10-15 நிமிடங்கள் இதன் அடிப்படையில சில கேள்வி பதில்களை பார்ப்பது நலம் என்று நான் எண்ணுகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஒரு சரீர பிரகாரமாக வந்தவராய் காணப்பட்டார். ஆகவே அவரை குறித்த காரியங்களை நாம் சுவிசேஷங்களில் அதிகமாக அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நமக்கு அதிகமாக நாம் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனா நிருபங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவுமே அவரை குறித்து தெளிவாய் சொல்லி சென்றிருக்கிறார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சக்தி அல்ல. பிதாவை போல குமாரனை போல அவர் ஒரு நபர். வேதம் சொல்லுது அவரோடு கூட தொடர்பும் ஐக்கியமும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய தோல்விக்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததினாலதான். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கடைசி நாட்களில் சீஷர்கள் அங்கு அதிகமாக சோர்ந்து போன நிலையில் அவர்களை பார்த்து சொன்ன காரியத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல இவ்விதமாக அவரை குறித்து அவர் சொன்னார். இந்த கடைசி பகுதிகளில முக்கியமாக 14, 15, 16வது அதிகாரங்களில நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். ஆனா அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்திருப்பதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம், சத்திய ஆவியாகிய அவர், இவர் சத்திய ஆவியானவர். அதாவது அவர் வரும் பொழுது என்ன செய்வார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவரை குறித்து சொல்லும் பொழுது இவர் சத்திய ஆவியானவர். இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில அறியாததுனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய பலவிதமான குழப்பங்கள். அறியாதது என்று நான் சொல்லும் பொழுது ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மூளை அறிவில் அறிந்து கொள்ளுதல் அல்ல, உன்னுடைய ஆத்மாவில அறிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை. அதன் மூலமா தான் விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. மூளை அறிவில் அறியும்படியான சத்தியம் அல்ல என்று தெரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இந்த வேதத்தையே நீங்க நல்லா கரைச்சு குடிச்சிருக்கலாம், ஆனா விடுதலை இருக்க. இந்த வேதத்தினுடைய எல்லா காரியங்களையும் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையான மாற்றம் இருக்க. இந்த சத்திய ஆவியானவர் ஒரு ஆத்மாவில வரும் பொழுது அவர் நடக்க முடியாத செயல் என்னவென்றால் அந்த சுபாவத்தை மாற்றுகிறார். நான் ஒருவேளை வருகிற காலங்களில இந்த சத்தியத்தை பேசும் பொழுது ஒரு பக்கத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம், உண்மையாலுமே நான் ஒரு கிறிஸ்தவன் தானா, உண்மையாலுமே நான் என்னுடைய வாழ்க்கையில நான் மறுபரப்பு அடைந்தவனா இல்லையாங்கிறத நீங்க வருகிற காலங்களில இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியத்தின் மூலமாக நேர்மையாக நீங்க தெரிந்து கொள்ளணும்னா தெரிந்து கொள்ளலாம்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் இருந்தாலும் இல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில சத்தியம் தெரியும் என்னையே நேர்மையற்ற முறையில் நீ சிந்திக்கிற ஒரு நபராக இருந்தால் உனக்கு ஆவியானவர் துணை செய்ய மாட்டார். ஆனா நேர்மையான முறையில உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து, இந்த வேதம் விதமா சொல்லுகிறது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய காரியங்கள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சுபாவங்களில் மாற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல உண்மையான ஒரு தாகம் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய காரியங்களில ஒரு அனுபவிக்கிற உண்மையான சந்தோஷம் இடத்துல இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நான் வாழுகிறதுல தேவன் என்னோடு கூட இருக்கிறார் குறித்த நிச்சயமாக நான் சொல்ல முடியாது. அப்படி நீ உண்மையான விதத்துல உன்னுடைய நிலையை எங்கே ஒத்துக்கொள்ளுகிற ஒரு தாழ்மையின் மனப்பான்மை வருகிறதோ அங்கே நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணை செய்வார். ஆனா எங்க அவருடைய வாழ்க்கையில நீ இல்ல நான் சரியே, நீ சரியாக இல்லாத பொழுதே நீ சரி என்று நினைத்துக் கொள்ளுகிற காரியம் இருக்குமானா அங்கே ஆவியானவர் உனக்கு துணை செய்ய மாட்டார். ஆவியானவரே துணை செய்யலன்னா ஒரு போதகன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்கும் பொழுது நீ திறந்த மனதோடு கேட்க ஆயத்தமா இருந்தால்தான் அது முடியும். திறந்த மனதோடு நீ கேட்க முடியாத ஒரு மனநிலை இருக்குமானால்தான் இதன் மூலமாக நீ பிரயோஜனப்பட முடியும். இல்ல நான் பிரயோஜனப்பட முடியாது. ஆகவே நான் நேர்மையாக பேசுகிறேன், இதுல ஒளிவு மறைவது கிடையாது. ஏன்னா வேதம் என்றைக்குமே சத்தியத்தை ஒளிவு மறைவாக பேசல. நீ ஒரு உண்மையான ஒரு ஆத்ம தாகத்தை, ஆத்மத்தினுடைய நாட்டத்தை கொண்டிருந்திருப்பாய், ஆனா கர்த்தரோடு பேசுவார். இவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? சத்திய ஆவியாகி அவர். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் இந்த வேதத்தை நீ அறிந்து கொள்வது என்பது கூடாத காரியம். நான் சொன்ன ஏற்கனவே மூளை அறிவில் அல்ல, இருதயபூர்வமாக. இருதயபூர்வமாக அறிகிறது தான் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு விடுதலைக்குள்ளாக அவனை வழிநடத்தினேன். நான் அடிக்கடி நினைக்கிறது, ஆண்டவர் மாத்திரம் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பார், ஆனா என் வாழ்க்கை எப்படி போயிட்டு. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவேதான் நான் இதை தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நடைபெறாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆனா நான் நேர்மையா கேட்கிறேன், ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் சொல்ல முடியும் நேர்மையா? அல்லது உன்னை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கிறார், நிச்சயமாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார் என்று அவர்கள் உன்னை குறித்து சாட்சியிட முடியுமா? இது ரெண்டுமே தேவை. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு கிறிஸ்துவனா என்பதை நிதானிக்கிற காரியம் என்னன்னா, உனக்குள்ளாகவே உன்னை குறித்து தெரிந்திருக்கிற ஒரு சாட்சி. இன்னொன்று, உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உன்னை குறித்து சாட்சி எடுக்கிற சாட்சி. இது ரெண்டுமே ஒரு ரயில்ல தண்டவாளத்தை போல போகிறது. இந்த காரியத்துல நீ ஆனா உண்மை நம்பிக்கை என்னன்னா, நீ நான் சரியில்லை நினைப்பாயனா நிச்சயமாக தேவன் உனக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல ஆண்டவர் சத்திய ஆவியாகி அவர், அங்க பாருங்க ரொம்ப அழகா சொல்றார் 13வது வசனத்துல, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இந்த ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வது உனக்கு, அதாவது இங்க நான் முக்கியமாக உங்களுடைய மனதில பதித்துக் கொள்ள முடியாமல் விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவருடைய செயல்பாடு என்பதை குறித்து நான் தனியாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியங்கள் இருக்கிறவனால அவர் என்று ஆண்டவர் சொல்றார். He is a person. ஒரு நபர், என்னை போல உங்களை போல ஒரு நபர். அவரை நீ உணர முடியும், அவரை அனுபவிக்க முடியும், அவரோடு நீ பேச முடியும், அவரோடு கூட பேசுகிற சத்தத்தை நீ கேட்க முடியும். அவர் ஒரு நபராக இருக்கிறார். நான் ஒரு மனிதன், நீங்கள் ஒரு மனிதன். அவர் நான் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், என்னுடைய உணர்வுகளை பார்க்கிறீங்க, என்னுடைய முக சுபாவம் தன்மைகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கிறீங்க, அதை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். ஒரு விதத்துல என்னில் ஒரு சில நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முகத்துல மாறுபாடு ஏற்பட்டால் கூட நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள முடியும். ஏன்? மனிதனுக்கு மனிதன். ஆகவே ஒரு நபராக அவர் இருக்கிறதுனால அவரை நீ அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் பிதாவை போல, இயேசுவை போல ஒரு நபராக அவர் இருக்கிறார். சொல்ல போனா அவர் பிதாவை போல, இயேசுவானவரை போல சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ கிருபை உள்ளவர், எல்லா விதத்திலும் அவர் சமமானவராக இருக்கிறவராக இருக்கிறார். அவர் எந்த விதத்திலும் பிதாவுக்கு கீழானவராகவோ
அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை ஒப்புக் கொடுக்கிறதற்கு பிதாவுக்கு குமாரன் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார், பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தம்மை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த ஒரு காரியம் இருக்கிறத ஒழிய எந்த விதத்திலும் மேலானவர்கள் கீழானவர்கள் என்பதல்ல. சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு நல்ல தேவன், பிதாவை போலவே குமாரனை போலவே இருக்கிற இவர் இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இருக்கும்படியான இடம் எங்கே என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல அங்கு இவ்விதமாக அவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். யோவான் 16வது அதிகாரம். இங்கே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுடைய அந்த கடைசி நாட்களில அவரிடத்துல தெளிவாய் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பேசும்படியான காரியத்தை குறித்து அவர் திட்டமாக சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். வேதமே உண்மைதான். இந்த வேதத்துல ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் பொய் அல்ல. ஆனா அவர் இந்த சத்தியத்தை இன்னும் ஆழமான விதத்துல நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் சொல்லி போன ஒரு காரியம், I will send the comforter. ஆகவே ஆண்டவராகிய இயேசு போவதற்கு முன்பாக வாக்கு பண்ணினவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் அவ்விதமாக வாக்கு பண்ணின உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் இவ்விதமாக வாக்கு பண்ணினவர் அவர்களுடைய சீஷர்களிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் அனுப்பப்படாத காலத்துல அங்கு ஒரு காரியத்தை சொன்னார். அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவர் அப்போ ஆண்டவராகிய இயேசு அனுப்பப்படுவதற்கு முன்பாக இல்லாமல் இருந்தாரா? இருந்தார். மூவரும் சேர்ந்துதான் சிருஷ்டித்தார்கள். ஆதி ஆகமத்திலேயே நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஆதி ஆகமத்துல பாருங்க, ஆதி ஆகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது வாசிங்க. ஆதி ஆகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அவருடைய ஒரு அசைவாடி கொண்டிருந்த அந்த ஹோல் வேர்ல்ட், அந்த பூமி முழுவதுமாக இருக்கும் பொழுது அதன் மேல் அவர் அசைவாடுகிறார். இங்க 3 காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று ஒழுங்கின்மை, இன்னொன்று வெறுமை, இன்னொன்று நாம் இருள். ஒரு ஆத்மாவில இந்த காரியம் தான் இருக்கு. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய சீரான வாழ்க்கை என்பது கிடையாது. ஒழுங்கின்மை, ஒழுங்கம் என்பது கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்கணும் வெறுமை. உடைய வாழ்க்கையில வெறுமை. ஒருவேளை இங்க நீ உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கை எப்படி நீ அனுபவிக்கணும் தெரியாது. ஒருவேளை நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கூட நினைக்கிற அளவுக்கு உடைய வாழ்க்கையில வெறுமையை பார்க்க. உடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால நீ சந்திக்கிற பல காரியங்களின் மத்தியில உன்னுடைய வெறுமையை அது அதிகமாக்குறத ஒழிய உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலத்தை அது அதிகமாக்குறது இல்லை. நான் சொல்ற காரியத்தை சரியா விளக்கிடணும். ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அவன் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டமும் அவனை இன்னும் அதிகமாக பிரகாசிப்பிக்கும். அவன் இன்னும் கர்த்தருக்குள்ளாய் பலனாய் வாழ்வான். அவன் சொல்லுவான், தேவனிடத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அந்த உறுதிப்பாடோடு அவன் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சந்திக்கிறவனாய் காணப்படுவான். பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனா அவனுடைய முகத்துல பார்த்த அமைதியும் அங்கே எந்த விதமான கலக்கமற்ற நிலை பார்க்கலாம். இது தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கண்டு துவள மாட்டார்கள். ஏன்னா அவனோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை அருமையாய் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அந்த போராட்டத்தை அல்ல, போராட்டத்துக்கு மேலாக இருக்கிற தேவனுடைய கிருபையை அவன் பார்க்க முடிகிறது. அந்த போராட்டத்தின் மூலமாக அங்கே சங்கீதக்காரன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால்
உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற உபத்திரவத்தை நம்மளாம் என்ன பண்ணுவோம்? உபத்திரவத்தை பார்க்கிறோம், போராட்டத்தை தான் பார்க்கிறோம், பிரச்சனையை தான் பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய மனது இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை. ஆனா ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை மனநிலை எப்படின்னா, அவன் உபத்திரவப்படுவதற்கு மேலாக அவன் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து அவன் யோசிக்கிறவனாய் காணப்படுகிறான். நீ எப்படி இருக்க யோசனை பண்ணி பாரு. பிரச்சனைகளை சந்திக்கலாம். பிரச்சனை இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல இல்லை. ஆனா பிரச்சனைகள் உன்னை நசுக்குகிறதா? உலக பிரகாரமான மனிதன்னா கிறிஸ்தவர்கள் ஒருவேளை ஆலயத்துக்கு போலாம், அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்தை கேட்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். நான் கடந்த சில வாரங்களை காண்பித்தேன். அவர் உங்களுக்குள்ளாய் பிரவேசித்து பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை என்பது அதுதான். The living of the Holy Spirit in the soul is the seal of the Spirit. அதன் மூலமாக நீ அடையாளம் கண்டுகொள்ளப்படுவாய். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறார் பாருங்க, அதுதான் முத்திரை. உன்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள், ஒழுங்கின்மை, வெறுமை, மூன்றாவது இருள். உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை இப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான வெளிச்சத்தை தேவன் வைத்திருக்கிறார். உண்மையான நிறைவுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குமுறையை ஆவியானவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் அமிதமாக செயல்படுகிறவராக இருக்கிறார். அதுதான் அவர் இருக்கிறதனுடைய அடையாளம். ஆகவே இவ்விதமான காரியத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். பூமியை அழகாக மாற்றி அமைக்கிறார். பெரிய உன்னதமான காரியத்தை ஆண்டவர் செய்றார். எல்லாம் நல்லது என்று. ஒரு ஒழுங்கின்மையான பூமி, வெறுமையாக இருந்த பூமி, இருள் இருந்த பூமி, அத ஆண்டவர் அங்கு அழகாக நல்லது என்று காணக்கூடிய அருமையான காரியங்களை அங்க உருவாக்குகிறார். அதுக்கு முன்னால யார் செயல்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். தெரிந்துக உடைய வாழ்க்கையும் சரி, உடைய குடும்பத்தையும் சரி. உங்களுடைய குடும்பத்துல எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு வீட்டுல நான் சொல்றேன், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அந்த குடும்பம் பாதுகாப்பு நம்பிக்கை. ஏன்னா அந்த நபர் ஒருவேளை ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சரியில்லைன்னா கூட, ஒருத்தர் அதுல ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட நிச்சயமாக அந்த குடும்பத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணக்கூடிய ஒரு கிருபை இருக்கும். ஏன்னா ஒரு கணவனோ மனைவியோ சரியில்லாதபடிக்கு பேசும் பொழுது அவங்க வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய மனிதன் அதை நிதானித்து அவன் விளங்கிக் கொள்ளுவான். இன்றைய பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை போதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய காலையில நான் யோசிச்சேன். அதாவது நான் இதை குறித்து பேசும் பொழுது அங்க ஒரு காரியத்தை நான் பரிசுத்த ஆவியானவரை நிரப்புதல், நம்ம தொடர்ந்து நிறைய காரியங்களை பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் என்பதை நான் பைபிள் வாசிக்கிறேன். filled with the Holy Spirit. அதே சமயத்துல சாத்தான் ஒரு ஆத்துமாவை நிரப்புதலை ஏற்படுத்த. பைபிள்ல சாத்தான் நிரப்பினது என்னன்னு சொல்லி ஒரு நபரை பார்த்து ஒரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எங்க சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இன்னைக்கு நீங்க வயலண்டா பிஹேவ் பண்றாங்க பாருங்க. They are filled with the Satan. உங்க வீட்டுல கூட நீ சண்டை போடும் பொழுது you are filled with the Satan. அதனால நீ என்ன பண்ற? you are vehement. கணவன் மனைவி சண்டை சில சமயத்துல ரெண்டு பேரும் நிரப்பப்படுறதுனால, எதனால நிரப்பப்படுறதுனால? சாத்தானால நிரப்பப்படுறதுனால சண்டை ஓய மாட்டேங்குது. அதை யார் அடக்க முடியும்? அடக்க. பிள்ளைகளும் சேர்ந்து நிரப்பப்பட்டா அது குடும்பமே இருக்காது. சில சமயத்துல நான் அந்த மாதிரி குடும்பங்களை சந்திக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சண்டை, சாத்தான் நிரப்ப. அப்பதான் யோசிச்சுவோம், பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை போல சாத்தானின் நிரப்புதலும் இருக்கிறது. யோசனை பண்ணிப்பா, நீ அடுத்த முறை சண்டை போடும்போது, ஓ சாத்தான் என்னை நிரப்புகிறான், ஜாக்கிரதையா. ஏன்னா அவன் ஃபியூரியஸ். நீ என்ன பேசுறங்கிறதையே நீ மறந்துடுற, எதை பேசுறங்கிறத மறந்துடுற. உனக்குள்ள ஆவிக்குரிய ஒரு
ஆவிக்குரிய ஒரு நிதானம் இருப்பதில்லை. ஆமாங்க, நீங்க பாருங்க, அனனியா எப்படி அவ போய் பேசுறா பாருங்க. வந்து அப்போ அங்க அப்போஸ்தலர் நடபடிகளில பாருங்க, எந்த இடத்துல இருக்கு எடுக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் எப்படி அங்க அவன் கேட்கிறான், இவ்விதமாக அங்க கேட்கும்படியான காரியத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் எத்தனாவது அதிகாரம்? 5வது அதிகாரம். இங்க பாருங்க, அவன் எத்தனாவது வசனம் சொல்லுங்க? 3 பாருங்க. இங்க வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே 5:3. அப்போ சார், நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருப்பது ஒன்று, அவர் நம்மை நிரப்புகிறது ஒன்று. அதை பற்றி நம்ம அதே விதமா சாத்தான் அவனுக்குள்ள இருப்பான். ஆனா கூட அவன் ரொம்ப டார்மெண்டா இருந்துட்டு இருப்பான். டார்மெண்ட்னா உன்னுடைய வாழ்க்கையில அப்படியே போயிட்டு இருக்கிறது. ஆனா அவன் உன்னை நிரப்பிட்டா உனக்கு புதிய வல்லமை கிடைக்கும். என்ன விதமான வல்லமை? சண்டை போடுறதுக்கு வல்லமை, தவறான வார்த்தைகள் பேசுவதற்கு வல்லமை, தீய காரியங்களை செய்வதற்கான வல்லமை, இவ்விதமான காரியம். குடியில நிரம்புறதை விட இது பயங்கரமான வல்லமை. குடிச்சுட்டா எப்படி ஒரு மனுஷன் புதிய பலனை பெற்றுக் கொள்கிறான் இல்லைங்களா? அவனுக்கு எங்க இருந்தா வருதுன்னே தெரியல. குடிக்காத வரைக்கும், நான் சிலரை பார்த்திருக்கேன், குடிக்காத வரைக்கும் ரொம்ப அமைதியான, குடிச்சுட்டாருன்னா அவர் ரொம்ப சூழப்பிரியாம. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து யோசனை பண்ணுங்க. அவருடைய குடும்பத்துல யார் ஆளுகை செய்கிறாரா? இவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியான கடவுள் அங்க இருக்கிறாரா? செயல்படுகிறாரா? ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அந்த குடும்பத்துல சாத்தானுடைய ஆளுகையின் செயல்பாடு மேற்கொள்வது அதிகமாக இருக்கு. 2 பேர் நிரப்பப்பட்டிருந்தா அது ரொம்ப மேலான காரியம். பிள்ளைகளும் சேர்த்து நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமா? அது நிச்சயமா. உடைய குடும்பம் எப்படி இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. உடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியம். ஆகவே இவர் ஒரு நபர். இவர் நபராக இருக்கிறதுனால ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போன பின்பாக அவரை நான் அனுப்புகிறேன். ஆகவே அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அமிதமாக அனுப்பின வண்ணமாகத்தான் அவர் எங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்துல இங்கே அவர் என்ன சொன்னார்? இப்போ 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், இங்கே மன்னிக்கிற அப்போஸ்தலர் 1:5 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும் மட்டுமாக நீங்க காத்திருங்கள். வெயிட் அப்பான் ஹிம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய போதனை பெந்தகோஸ்தே சபைகளில் அது ஒரு கவுண்டர் ஃபீட், அதாவது ஒரு போலி ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கிறோம். இன்றைய பெந்தகோஸ்தே சபைகளில ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றது இஸ் a counterfeit. அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. என்ன வேதத்தின் அடிப்படையில நாம் பார்க்க முடிகிறது. அதை பின்னால பத்தி நம்ம பார்க்க போகிறோம். இங்க மாத்திருந்த ஆண்டவர் சொன்னார், காத்திருன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில சபைகளில பரிசுத்த ஆவிய டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கிறது. நீங்க சிலோன் பெண்டிகாஸ்ட் சர்ச்ல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருப்பது என்று சொல்லுவாங்க. ஆனா நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஏற்கனவே நீங்க வந்துட்ட. அப்ப மாத்திரம் தான் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில நீ உண்மையாலுமே உன்னுடைய இருதயத்தை திறப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக மனதுள்ள நிலையில் நீ உன்னை தாழ்த்துவாயானால், அவருடைய வாழ்க்கையில அவர் வருமட்டுமாக நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்றைக்கும் இங்க இருக்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் செயல்பட ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார்.
ஆகவே அந்த நாளில்தான் இயேசுவானவர் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆனா அவர் இந்த உலகத்துல வந்த பொழுது எவ்விதமாக செயல்பட்டார் என்பதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அங்கே அவருடைய வருகை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து எப்படி கன்னியாகிய மரியாளின் வயிற்றுல கற்பத்துல பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டு பிறந்தாரோ, அதே போலவே அதே விதமாக இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இங்கு வந்து வாசம் பண்ணும்படியாக வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல நாம் அதை பார்க்கிறோம். இவ்விதமாக அங்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில வந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:1 வசனம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிற விதமாக கிரேக்க பதத்துல உபயோகப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அகிரன என்று சொல்லப்படும்படியான ஒரு உணர்வு பூர்வமான காரியமாக அல்ல. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இதை குறித்து நான் பின்னால சொல்றேன். ஆனா என்ன பண்றோம், அங்க பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அங்கு நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நடைபெறுகிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் தெளிவாக இந்த உலகத்துல வந்து அவர் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் ஒரு சபையிலும் அவர் இருக்கிறவராக அவர் திரும்பி போகவே இல்லை. அவரிடத்துல அவரை இயேசுவை தேடுவதை போல குமாரனை தேடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அந்த மகிமையான காரியத்தை குறித்தும் உனக்கு தெளிவுபடுத்த அவர் வந்த பொழுது ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன, நமக்கேமா அதை சொல்லி நான் அந்த பின்பாக நம்முடைய கேள்வி பதிலுக்கு போக நான் விரும்புகிறேன். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல செயல்படுகிறாரோ அந்த இடத்துல ஒரு டிராமாட்டிக் சேஞ்ச் வரும், ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அதுதாங்க உண்மையான பரிசுத்த ஆவியானவரை சொல்லி பாவத்தின் பேர்ல ஒரு இன்பத்தை கண்ட மனுஷன் அதை வெறுக்க ஆரம்பிக்கிறான். பாவம் என்பது அதற்கு முன்பாக அவனுக்கு சுவையாய் காணப்பட்டது, ஆனா இப்ப அவனுக்கு அப்படி இல்லை, அது அருவருப்பாய் காணப்படுது. சாத்தான் தூண்டுவான், ஆனா அதை அனுபவிக்க முடியும் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஒப்புக்கொடுத்தல் இருக்க. சாத்தான் அவனை பல விதங்களில தூண்டுவான். ஒரு விசுவாசி ஆயிட்டு அவனுக்கு தூண்டுதல் இல்லாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லல. சோதனை உண்டு, தூண்டுவான், ஆனா அதற்கு நீ அடிமைப்பட்டு போக மாட்டாய், நீ ஜெயிக்கிறவராக காணப்படுவாய். அன்பான சோதனை ஒண்ணு கேட்கிறேன், உடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றத்தை நீ பெறவில்லை என்றால், நான் நேர்மையா சொல்றேன், நீ இன்னும் ரட்சிக்கப்பட்ட நீ அதை என்னைக்கு விளங்கிக்கிறையோ அன்னைக்குதான் உனக்கு ரட்சிப்புக்கு ஆரம்பம். ஏன்னா நிறைய சமயங்கள்ல இது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க, பெரிய பிரச்சனை, நிறைய சபைகளில இருக்கிற பெரிய பிரச்சனை. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 4 வாரம் போனா உடனே ஞானஸ்நானம் கொடுத்து நீ விசுவாசின்றாங்க, அல்லது ஒரு சில இடங்களில இதை பண்ண அதை பண்ணினா நீ இப்படி பண்ணினா நீ ஒரு விசுவாசின்றாங்க. சபைகளாகவே ரட்சிக்கப்பட்டவர்களை அவர்கள் அங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதாக நிதானிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா வேதம் எந்த இடத்திலும் சபையாக அதை நிர்ணயிக்க முடியாத காரியமாக சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக ஏற்பட்ட மாற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுனா சபை. நீ உடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறதா சபை. நீ ரட்சிக்கப்படாதங்கிறத நிர்ணயிக்கிறது சபை அல்ல. இப்ப நானெல்லாம் அப்படிதான் வெளிப்படுத்தப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட சபை சொன்னது, ஆனா அது வேதத்தினுடைய ஏற்புடையதாக என்னால விளங்கிக் கொள்ள முடியல. ஆகவே நான் ரொம்ப தடுமாற வேண்டியதாச்சு.
அவனுடைய வாழ்க்கையை தான் பேசும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, ரட்சிக்கப்படல. அவன் திறந்த மனதோடு. பெரிய ஆபத்து என்னன்னா, ரட்சிக்கப்படாத ஒரு நபரை நீ ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி வருஷங்கள் ஆக ஆக என்னாச்சு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னதான் சத்தியனால உள்ள போக முடியறதில்லை. அவளால் மனம் திரும்பி அவருடைய உண்மையான நிலை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆகவே அநேக சமயங்களில பாத்தீங்கன்னா அவருடைய சுபாவங்களில மாற்றம் இருக்காது. அவருடைய வாழ்க்கையில அதே கோபம், எரிச்சல், பகை, அதே விதமான உணர்வுகள், நெகட்டிவா பாசிட்டிவா ஆண்டவரை குறித்து ஆழமான தாகம், வாஞ்சை, அவருக்காக வாழக்கூடிய உண்மையான அர்ப்பணிப்பு இதுவும் இருக்காது. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் உண்மையா சொல்றேங்க, நீ ரட்சிக்கப்படல, நீ மரிப்பாயானால் நரகத்துக்கு தான் போற, வேற எங்கேயுமே நீ போக மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, வேதம் தெளிவா சொல்லுகிறது, ரட்சிப்புங்கிறது ஒரு மகத்துவமான காரியம். அதனுடைய வாழ்க்கையில நீ அனுபவிப்பாய், மற்றவர்களும் அதை காணுவார். சிலுவையில் அறைந்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல இங்கே காணப்படுகிற ஒரு ஆழமான உணர்வை நாம் பார்க்கிறோம். They were deeply convicted. இது ஆழமா அவர்கள் நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 37ல இதை அவர்கள் கேட்ட பொழுது, எதை கேட்ட பொழுது? பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து அந்த தேவனுடைய மக்கள் மூலமாக பேசின அந்த சத்தியத்தை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களானார்கள். அதாவது அவருடைய வாழ்க்கையில நாங்க நல்லவங்க நினைக்கல, இயேசுவை சிலுவையில் அறைந்தது சரின்னு சொல்லல, அவர்கள் இருதயத்துல குத்தப்பட்டார்கள். அதனால என்னுடைய வாழ்க்கையில அங்கே இருதயத்துல உண்மையான விதத்துல குத்தப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய உண்மை நிலையை ஒத்துக்கொண்டார்கள். நம்முடைய சரியான மொழிபெயர்ப்பை பார்த்தா தங்களுடைய உண்மை நிலையை அவங்க ஒத்துக்கொண்டார். இதுல எந்த ஒளிவு மறையும் இல்லை. இது எனக்கு உனக்கும் சம்மதம் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நீ நிற்கிற, ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய நிலையை குறித்து பரிசுத்த ஆவியானோடு கூட பேசுகிறார். அப்ப நீ உண்மை நிலையை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இதுவே என்னுடைய நிலை என்பதை நீ அங்கீகரித்துக் கொள்ளுகிறாய். இதுதான் என்னுடைய நிலையாக இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று நீ தேவனிடத்தில் கெஞ்சுகிறாய். அங்கதான் ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பிக்காததுனால அநேக சமயங்களில ஏதோ ஒரு வசனத்தின் மேல நீ ரட்சிக்கப்பட்டன்னு ஒரு போதகர் சொன்னதுனால தான் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு அநேக வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையில தங்களை ஏமாற்றிக் கொண்டு, ஐயோ உண்மையாலுமே நரகத்தை குறித்து நான் பயப்படுகிறேன் என வேதம் சொல்லுது. 142 இடத்துல நரகத்தை பற்றி பைபிள்ல சொல்லுது. 142 இடத்துல. இயேசுவானவர் 70 இடத்துல நரகத்தை பற்றி பேசுறார். 70 இடத்துல பேசுறார். அப்ப என்ன அது உண்மைன்றது இல்லைன்னா அதை பத்தி அவர் அவ்வளவு பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா நான் காமிச்சிருக்கேன். நரகம் என்பது புழுவன் படுக்கை, பூச்சியின் கோர்வை. நான் ஒரு வீட்டுல போய் படுத்தேன். அப்பதான் யோசிச்சேன், நரகம்னா என்ன? ஏன்னா அங்க பயங்கர கொசு கடி. எனக்கு தெரியும் கொசு பயங்கரமா கடிக்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம தூங்க முடியாது. அதுவே எனக்கு பயங்கர அலறலா இருக்கு. அது மாத்திரமல்ல, திடீர்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி தலைப்பக்கம் ஊர்னது. அப்பதான் யோசிச்சேன், இதுவே கஷ்டமா இருக்குன்னா நரகம் எப்படி இருக்கும்? புழு உனக்கு படுக்கையாக இருக்கும். புழு மேல படுக்க என்னுடைய ஆத்மாங்க நீ வேற ஆளா மாறுவேன்னு நினைக்காத. நரகத்திலே இதே ஆளுதான். நான் ஐஸ்வர்யவானை யோசிக்கும் போது அவன் ரொம்ப நல்லவங்க, கெட்டவனால அவன் நரகத்துக்கு போகலைங்க. அவனுக்கு என்ன ஒரு மகிமிக, ஒரு அருமையான குணம் பாருங்க. நான் தான் நரகத்துக்கு வந்துட்டேன், என் சகோதரர்கள் கூட வர வேண்டாங்க, அவங்க போய் சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவன் நல்லவங்க. ஐஸ்வர்யவான் வந்து கெட்டவனாக நினைக்காத, ரொம்ப நல்லவர் அவரு. ஆனா ரட்சிப்பை தேடு. நீ ஒருவேளை நீ நல்ல குணம் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போகாத. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறாரா? இந்த ஜனங்கள் கேட்ட பொழுது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, நீ ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை ஆரம்பம் என்ன தெரியுமா? நீ உள்ளது உள்ளபடியாக உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறனா இருதயத்துல குத்தப்படும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன கேட்டா, அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகும் பொழுது அதான் சொல்றாரு, மனம் திருப்பது. அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ இவ்வளவு காலம் வாழ்ந்துன்றதை பத்தி நான் கேட்க வருகிறேன். ஆனா
உன்னுடைய நாட்கள் நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு நாளுமே நீ உன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு நெருங்கி கொண்டு வருகிறாய். நம்ம எல்லாருமே அப்படித்தான். நேற்று தினத்துல நமக்கு இன்னொரு நாள் இருந்தது, ஆனா இன்னைக்கு அடுத்தது இன்னொரு நாளுக்கு நெருக்கமா நீ போயிட்டு இருக்க. ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை முற்று பெற்றுவிடும். அப்ப நீ என்ன பதில் சொல்லுவ? நீ உண்மையா ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைன்னு சொல்லுவியா? உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாக இருக்கிறான்னு சொல்லுவியா? உன்னை என்னுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் சொல்லுவியா? இல்லை, நான் பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்துக்கலாம், ஜெபம் செய்வோம். ஜெபிச்சுட்டு நான் கேள்வி பதிலுக்கு நம்ம கிருபையில நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கேட்ட சத்தியங்களின் மூலமாக தொடர்ந்து பேசும் உடைய ஆத்மாவை குறித்து நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்ய நான் ஒரு சில காரியங்களை, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். ஏன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சபையும் ஒரு விசுவாசியும் இதனால் வரைக்கும் அறியப்படாமல் இருக்கிறார்? நீங்க உங்களை யோசிச்சு பேசலாம். ஏன் அறியப்படாமல் இருக்கிறார்? சபை இவ்வளவு ஒரு மகிமைகரமான திரியேகத்தின் ஒரு தேவனாக இருக்கிறார். இப்படி இருக்கிற அவரை குறித்து ஏன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் சரி சபையும் சரியாக போதித்து வழிநடத்தக்கூடாத நிலை காணப்படுகிறது? ஏன் என்பதை குறித்து சொல்ல முடியுங்களா? ஒன்று, சரியான சபையின் போதனை இல்லை. சரியான சபையின் போதனை இல்லை. இன்னொன்று, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ற அந்த வாழ்க்கையினுடைய காரியங்களை மையமாக கொண்டு வாழக்கூடிய மக்களின் தொகை ஒரு சபையில் அதிகமாக இல்லை. அதாவது இந்த சகோதரனை பார்க்கும் பொழுது, அந்த சகோதரியை பார்க்கும்போது, இந்த சகோதரனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு, அந்த சகோதரனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. உடைய வாழ்க்கை மற்ற இடத்துல பேசும். தெரிஞ்சுக்க, நீ ஒரு சபைக்கு வருகிற, ஒருவேளை நீ மேடையில நின்று பிரசங்கம் பண்ணாம இருக்கலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீ இந்த சபைக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாய் காணப்பட முடியும். உடைய வாழ்க்கை பெரிய பிரசங்கம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிறிய காரியத்தின் மூலமாக கூட மற்ற இடத்துல பேச முடியும். நம்ம சபையை குறித்து நான் உண்மையா எனக்கு ரொம்ப வேதனை உண்டு. ஏன்னு கேட்டா, எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் மக்கள் மாறுகிறது இங்க ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய பேர் அந்த சபையில ரட்சிக்கப்படல, அது உண்மை. அடுத்தது, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், மன மாற்றங்கள், விதமான மக்கள் ஒரு சபையில இல்லாததுனால சபைக்கு ஒரு பெரிய இழப்பு என்றுதான் சொல்லலாம். சபையில ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள், ஒவ்வொருவருடைய முக்கியமான பங்கு உண்டு. அவருடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பங்களிப்பாக காணப்படாதது ஒரு பெரிய இழப்பு. ஒருவேளை அதை நீ எந்த அளவுக்கு உணர்வே தெரியல. இங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ நம்ம போறோம் வர்றோம், ஏதோ செய்யறோம், ஒரு கூட்டத்துக்கு வர்றது கூட என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீ எந்த அளவுக்கு அதை உணர்றங்கிறத பத்தி என்னால சொல்ல முடியல. ஆனா நீ அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிற. ஒரு சர்ச்சில் ஒரு கூட்டத்துக்கு போகலன்னா கூட அதை பத்தி நீ கொஞ்சம் கூட உணர்த்தப்படுறதே கிடையாது. ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ நினைக்கிறது ஒரு வேலை இருக்கலாம், ஆனா அடுத்த முறை நீ அதை செய்யாம இருந்தா தான் நீ சரியான விதத்துல நினைச்சேன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த நினைப்பு சும்மா போலி. பரிசுத்த ஆவியானவர்களுடைய போதனை மட்டுமல்ல, இதை கேட்கிற ஜனங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தொகை ஒரு சபையில எங்க கம்மியா இருக்கும், அங்கே பரிசுத்த ஆவியானுடைய செயலும் அதனுடைய காரியமும் கம்மியா இருக்கும். வேற என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க சார், நீங்க எதை சொல்றீங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும்
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். நேர்மையா வேதம் சொல்றது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா வேற யார் இருப்பாங்க? சாத்தான். அசுத்த ஆவியானவரோட சாத்தான். உண்மையாலுமே நீ பிறக்கும் போதே உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் சாபத்தோடு தான் நீ பிறக்கிற. பாவத்துல கற்பம் தெரிவித்தாங்க. ஆகவே ரட்சிக்கப்படாத பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு உள்ளத்துல இல்லையோ அங்க பிசாசு இருப்பான். ஆனா ஒரு மெஷர் இருக்கு இதுல. அதுல நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுக. எப்படி பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வந்த பொழுது நம்ம வேதத்துல என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியம் நடைபெறும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அவர் வரும் பொழுது உங்களை அங்கே சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவார் என்பதை குறித்து சொன்னார். ஆனா இன்னொன்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, அங்கே 8வது வசனத்துல 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதுக்கு பலன்? நீதிக்காக வாழக்கூடிய பலன் உனக்குள்ள இருக்கு. உன்னை பார்த்து நான் உந்தி தள்ள வேண்டியதில்லை. உன்னை பார்த்து கூடத்துக்கு வா நான் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம். உனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியானுடைய கிரியை உன்னை உந்தி தள்ளும். நீ பலன் அடைவாய். ஆண்டவருக்காக வாழுகிற பலன் இருக்கும். அங்க நிறைந்து என்ன பண்ணுவ? நீ சாட்சியாக இருப்பாய்ன்னு வேதம் சொல்ல. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அவை பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறதனுடைய அம்சம், அடையாளம், சாட்சியாக வாழுகிறார். அதே சமயத்துல சாத்தான் உன்னை இருதயத்தை நிரப்பும் பொழுது ஏங்க கொலையெல்லாம் செய்யறாங்க, வெறி வருது, கொலை செய்யலாம். சில சமயத்துல மாம்ச இச்சைக்குரிய ஒரு வெளி கற்பழிச்சாங்க. அவன் ஏற்கனவே பரிசுத்த ஆவி இல்லாததுனால அவன் சாத்தான் அங்க இருக்கான். ஆனா சாத்தான் அவனை முழுமையாக அளவு நிரப்ப அவனுடைய வாழ்க்கையில் அதை பத்தி யோசிக்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இன்னைக்கு அதான் பாக்குறேன். இன்னைக்கு உலகம் என்ன ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமார் வரும்பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பார். இனி சாத்தானுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகும். கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், குத்துராட்டம். நேற்று ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து சொன்னார், ஐயோ சார், இங்க சேலத்துல ஒரு ஆஸ்பத்திரியில நான் போனேன். போயிட்டு அங்க கோயம்புத்தூர் கூட்டி போய் ஒரே ராத்திரியில 78,000 ரூபாய் எங்கிட்ட பிடிக்கிட்டாங்க. என்னை விட்டா போகுதுன்னு சொல்லி நான் தப்பி ஓடி காசு கொடுத்துட்டேன். சொல்றேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அப்படி இருக்கு. 78,000 ரூபாய் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். எப்படி? அதாவது பயங்கரமான விதத்துல இன்னைக்கு சாத்தான் கிரியை செய்கிறவனாய். அடுத்த கேள்வி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரா அல்லது தனித்தனி நபர்களா? என்னங்க? ஒருவர், தன்மைகளில் மூவர். அதாவதுங்க திரியேக தேவன் இது ஒரு பெரிய மிஸ்டரி. அவருடைய செயல்பாடுகளில் ஒரே தேவன் மூவர். நம்ம வாசிக்கிறோம் தேவன் ஒருவரே. ஆனா ஒருவராக இருந்தாலும் திரித்துவம் என்கிற பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர். ஆனா மூவரும் ஒருவர். மூன்றுவரும் இணைந்து இது ஒரு பெரிய ரகசியம். அவருடைய செயல்பாடில் மூவர் அல்ல, ஒருவர். ஆனா பிதா குமாரன் அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதா. ஆனா ஒவ்வொருவரும் தனியா அவர்கள் செயல்படுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை நீருடைய வாழ்க்கையில அவருடைய கிருபைகளையும் காரியங்களையும் உணரும் பொழுது அவர் குமாரனை என்ன பரிசுத்த ஆவியானவர் குமாரனை மேன்மைப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை மேன்மைப்படுத்துகிறார். மூவரும் திரியேக தேவனாகிய கர்த்தர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அழகா செய்திருக்கார். பிதாவானவர் மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அவர்தான் வரைந்தார். இயேசுவானவர் இதோ என்னை பற்றி சங்கீதத்துல நான் வருகிறேன் அவர் வந்தார். குமாரன் இந்த உலகத்துல தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்தார்.
அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த மகத்துவமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்கள்ல அங்கே உணர்த்தி வைக்கிறார். அப்பதான் அந்த விடுதலை மனம் திரும்புகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு இயேசுவை காமிக்க 2 காரியத்தை செய்யறார். என்ன செய்யறாருன்னா, உன் பாவத்தை உணர்த்துறார். உன்னுடைய பாவத்தை உணர்ந்து நீ வெளியே எழுந்த உடனே அவர் என்ன பண்றாரு? கல்வாரியை காட்டுறார். நான் என்னுடைய வாலிப நாட்களில நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளாக இருந்தது. அப்ப எனக்குள்ளாக ஒரு போராட்டம். ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கல, சத்தியம் தெரியாது. அப்போ ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட, ஒரு சின்ன தப்பு இருக்கும், உடனே எனக்குள்ள அப்படியே நீ தப்பு செஞ்சுட்ட, நீ தப்பு செஞ்சுட்ட, நீ தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆழமான ஒரு அன்ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு நிலையற்றது. அப்ப உனக்கு கண்டிப்பா ஆண்டவர் உன்னை தண்டிப்பார். அப்ப அநேக சமயங்களில நான் அதிகமாக தடுமாறி இருக்கேன். அப்பதான் ஒரு நாள் விளங்கி கொண்டேன். அதாவது சாத்தான் நம்மை குற்றப்படுத்துகிறார். நீ தப்பு செஞ்சா, ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறவர் மாத்திரம் அல்ல, இந்த பாவத்தின் பரிகாரி ஆகிய கிறிஸ்துவை உனக்கு காண்பிக்கிறார். நீ தப்பு தான் செஞ்சிட்டப்பா, நீ பாவம் செஞ்சிட்ட, ஆனா சிலுவையை நோக்கிப்பார். உனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை நோக்கிப்பார். உன்னுடைய பாவங்களை கழுவக்கூடிய வல்லமை இல்லை, அவனுடைய ரத்தம் போதுமானது. என்னைக்கு அந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் உணர்த்தினாரோ, அன்னைக்கு நான் என்னுடைய விடுதலையை விவரிக்க முடியாத ஒரு மகத்துவமான காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையை நீ ரொம்ப யோசனை பண்ணி யோசி. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நெருங்கி போயிட்டு இருக்கிற இது கிருபையின் காலம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு இதை கிருபையா கொடுத்திருக்கிறார். ஆனா எவ்வளவு காலம் போகும் தெரியாது. இது இந்த சபையில உனக்கு சத்தியம் சொல்லப்படுகிறது, சத்தியம் சொல்லப்படுகிறது, வேத சத்தியம் உனக்கு தெளிவா சொல்லப்படுகிறது. நீ இதை புறக்கணிச்சிட்டீன்னா அது உனக்கு நம்பிக்கை என்பது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில தேவாவியானவர் தான் உணர்த்தி வைக்க முடியும், என்னால முடியும். ஆனா உனக்காக நான் அங்கலாய்க்கிறேன், உனக்காக வேதனைப்படுறேன். ஐயோ இப்படி இருக்காங்களே, இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு, ஆண்டவரே நீ பேசும். அதுவும் எனக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் லீதியாவின் இருதயத்தை போல இருதயத்தை திறக்கலன்னா அந்த இருதயம் மூடப்பட்டதாக. க்ளோஸ் டு த ட்ரூத். நீ ஆலயத்துக்கு வருவ, சத்தியத்தை கேட்ப, எல்லாம் இருக்கும், ஆனா உன்னுடைய இருதயத்துக்குள்ளாக அது மூடப்பட்டதாக இருக்கும். அந்த இருதயத்துக்குள்ளாக 3 காரியம் இருக்கும். பூமியை போல அங்கு ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும், இருள் இருக்கும், சாத்தான் அங்கே. ஆனா ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயங்கள் அவனுடைய ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவர் வாசம் அவருக்குள்ளாக சந்து அங்கு உண்மையான ஆவிக்குரிய ஒரு சீரான ஓட்டம் இருக்கும். அங்கு வெறுமை இருக்காது, நிறைவு இருக்கும், அவனுக்குள்ள சந்தோஷம். 3வது வெளிச்சம். அவன் எதை பார்த்தால் நிதானிப்பான். அவன் மற்றவன் மாதிரி அவன் தவறு செய்ய மாட்டான்னு சொல்லல, செய்வான், செய்யலாம்ப்பா, செய்ய வாய்ப்பு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீ செஞ்ச தப்பு, உடைய வாழ்க்கையில இந்த காரியம் ஒருவேளை சில சமயத்துல படிப்பினை இது நீ நல்லா செஞ்சு முடிச்சு தோல்வியை செஞ்சுக்கும் போது, ஐயோ ஆண்டவரே நான் உடைய சித்தத்தை அறியாம அதை செஞ்சிட்டேன் போல, என்ன மன்னியும். அவன் அதை கற்றுக்கொண்டு அதுக்கு பின்னால விடுதலை ஆகி வருகிறான். நான் என்னுடைய வாழ்க்கையில தவறை செய்யலன்னு சொல்லல, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மனசு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நான் தப்பு செஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை இனிமேல் எனக்கு அது வேண்டாம், நான் உங்களுடைய வழி வந்தேன். அந்த காலையில உன்னை பத்தி நீ யோசனை பண்ணி நீ ஆண்டவரிடத்துல திரும்ப கல்வாரியை நோக்கிப்பார். இது கிருபையின் காலம். நீ இவ்வளவு நல்ல தருணங்களையெல்லாம் நீ விட்டுட்டு நீ ஆண்டவரை புறக்கணிப்பாயானா, ஒரு விதத்துல சொல்ல போனா நான் காலையில் 2 காரியங்களை யோசிச்சேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை அழித்துக் கொள்ளாது. இதை பத்தி நான் திரும்ப பேசுறேன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில யோசனை, உனக்கு இருக்கிற காலம் கொஞ்சம் காலம், இது கிருபையின் காலம். பைபிள் சொல்லுது நாளைக்கு இல்லை, இன்னைக்கு கூட இல்லை, இப்பொழுதே. இந்த ஆலயத்துல நீ உட்கார்ந்து இருக்கியா, நீ இப்பவே மறந்துருப்பான். நான் சொன்ன பாத்தீங்களா, அதோட இருதயத்துல குத்தப்பட்டவர்களா உடைய நிலையை ஒத்துக்க, அது போதும். ஆண்டவரே இதுதான் என்னுடைய உண்மையான நிலை, என்னை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லு. இருதயத்துல சந்தோஷம்,
சமாதானம், விடுதலை, சத்தியத்தின் வெளிச்சம். அந்த கல்வாரியினுடைய அந்த மகத்துவமான முழுமையான ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிற நபராக. கடைசியாக நாம் 357வது பாடலை பாடுவோம். 357வது பாடல். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்துவிடும் சுத்த ஜோதியை. பாடல் ஒரு நல்ல அர்த்தமான ஒரு பாடல். மூன்றாவது சரணத்துல பாரும் தந்தையின் உள்ளத்தை, யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை. ஒருவேளை உன்னுடைய உண்மையான இருதயத்தின் நிலையை யாருமே பார்க்காம இருக்கலாம். ஆனா உண்மையான அலங்கோலம், மனம் நொந்து மருளுகின்ற என் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். ஒரு அருமையான மனம் திரும்புதலுக்குரிய ஒரு பாடல்.